ஆனா ஒரு முறையா நடக்க வேண்டிய இந்த பூஜைய இவளோட கவனக்குறைவால இவளோட அலட்சியத்தால மொத்தத்தையும் கெடுத்துட்டா. ரொம்ப புனிதமா செய்ய வேண்டிய இந்த பூஜைய அவசகுண மாதிரி பண்ணி வச்சுட்டா. ஒழுங்கா முடியாம பாதிலேயே நிக்கிற மாதிரி பண்ணிட்டா. அத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருந்தா அவ பண்ண தப்பு அவளுக்கு எப்படிங்க தெரியும்? இங்க பாருமா லட்சுமி, நீ எல்லாத்தையும் பொறுப்பா செய்வேனுதா உங்ககிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க. அப்ப நீ எவ்வளவு கவனமா இருக்கணும். இப்படி அலட்சியமா இருந்தா எப்படிம்மா? இவளுக்கு அலட்சியமா நடந்துக்கிறதும் கவனக்குறைவா இருக்கிறதும் புதுசான விஷயமா என்ன? இப்ப அந்த பூவை போய் யார் எடுத்துட்டு வர்றது? இந்த பூஜையை யாரு முழுமையடைய வைக்கிறது? நானே அதை முழுமையா முடிக்கிறேன். நான் போய் அந்த பூவை எடுத்துட்டு வரேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது வாய்ப்பே இல்லைனாலும் நான் சாத்தியமாக்கி காட்டுறேன். அது எவ்வளவு நேரமானாலும் நான் போய் அந்த பூக்களை நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எடுத்துட்டு வரேன். சபாஷ் லக்ஷ்மி, சபாஷ். முடிஞ்சு போச்சு, நீ எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது என்னால முடியும், நான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னல, அதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அஸ்தமிக்கிற சூரியனும் மறுபடியும் கிழக்குல தான் உதிக்கும். வாடி போயிருக்கிற ஒரு கிளை கூட மறுபடியும் ஒரு புது பூவோட மலரும். அதே மாதிரி உன் மேல இருக்கிற இந்த பொறுப்பு உனக்கு ஒரு புது பலத்தை கொடுக்கும். மனசுல உறுதியான ஒரு முடிவை எடுத்துட்டோம்னா அதை சாதிக்கக்கூடிய பலம் தன்னால வரும். நீ போயிட்டு வா லட்சுமி. அத்தை, நந்தன் வம்சத்துக்கு என்னால எந்த ஒரு குறையும் வர நான் விட மாட்டேன். இந்த பூஜையோட பலன் நந்தன் வம்சத்துக்கு கண்டிப்பா கிடைக்கும். நான் உடனே கிளம்புறேன். கொஞ்சம் இரு லட்சுமி. மித்ரா, லட்சுமி கூட அவளுக்கு துணையா போ. என்னடா நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க? போன்றல்ல. சரிங்க தாத்தா. போயிட்டு வாமா.